என் ஹஸ்பண்டுக்கு அவங்க அம்மா தான் மொதல் ஒய்ஃபு, நான் 2வது ஒய்ஃப் தான் அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோவில் ஏன் அவங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். திஸ் இஸ் டாக்டர் திவ்யா பிரதீபா, யர் சொமேட்டிக் ட்ராமா இன்ஃபார்ம்ட் அப்யூஸ் ரெக்கவரி கோச். நம்ம சேனலில் நார்சிசம், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், ஹீலிங், தெரப்பி, இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஐ ஹவ் டேக்கன் அ 90 days சேலஞ்ச் ஆல்சோ. எவ்ரி சிங்கிள் டே ஐ எம் போஸ்டிங் ஒன் லாங் ஃபார்ம் வீடியோ பேஸ்ட் ஆன் ஆல் த திங்ஸ். இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்ம வீடியோ ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஒரு வீடியோலையும் ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ் ஆர் ஸ்டெப் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய் அப்ளை பண்ணி யூ கேன் see changes immediately. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லா வீடியோஸையும் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் நடுவில் கூட வச்சுருப்பேன். அப்படிதான் பண்ணணும் இல்லையா? ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்போ தான் என்னோட வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு. அதனால் நடுவில் வீடியோலையும் வச்சுருப்பேன், லாஸ்ட்லேயும் வச்சுருப்பேன். ஸோ என் வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ரைட். ஸோ கம்மிங் இன் டு த வீடியோ, நிறையா ஃபேமிலியிலே இதை நம்ம பார்த்துருப்போம். அதாவது நமக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை விட அவங்க அம்மாவுக்கு ஒரு ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அது ஏன் அப்படிங்கிறதுக்கான 3 ரீசன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஒரு முக்கியமான ஒரு 3 ரீசன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா எப்படி இதை டீல் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் வந்து அந்த யூஷுவலாக குழந்தைங்க முதல்ல அம்மா மேலே டிபெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பெருசாக ஆக அந்த குழந்தை வந்து தனியாக அது ஒரு இண்டிவிஜுவலாக டெவலப் ஆகும். ரைட்டா? இனிஷியலி ஃபஸ்ட்டு வந்து அம்மாவோட ஐடென்டிட்டியிலேயே தான் இருக்கும் குழந்தைங்க. அதுக்கப்புறமா தான் அது தான் ஒரு தனி ஐடென்டிட்டி அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு டெவலப் ஆகும். பட் ஒரு நார்சிசிஸ்டிக் மதர் கிட்ட வளர்கிற ஒரு குழந்தைக்கு அந்த செப்பரேட் இண்டிவிஜுவலைசேஷன் வரவே அந்த அம்மா விடவே விடாது. ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு நார்சிசிஸ்டிக் சப்ளை வேண்டி இருந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து இந்த குழந்தைங்க கிட்டேருந்து எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அம்மாக்களுக்கு. ஸோ அதனால இந்த குழந்தையெல்லாம் தன்னோட ஐடென்டிட்டியாக அந்த அம்மா வச்சுருக்கோம். ஸோ அதனால அவங்களால அந்த குழந்தைய தனியாக பிரித்து பார்க்கவே முடியாது. அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது இல்லையா? அவங்க அம்மா என்ன ஃபீட் பண்ணுறாங்களோ, பிறந்ததுலேருந்து வளர்கிற வரைக்கும் என்ன ஃபீட் பண்ணுறாங்களோ அதுதான் அந்த குழந்தை அப்படியே எடுத்துக்கும். ஸோ தன்னை ஒரு தனி ஐடென்டிட்டியாக அவங்க அம்மா செப்பரேட் பண்ணாத பொழுது அந்த குழந்தையாலையும் ஒரு செப்பரேட் ஐடென்டிட்டி தனக்குன்னு ஃபார்ம் பண்ணிக்க முடியாது. அவங்க அம்மாவை தொட்டு தான் எல்லாமே அந்த குழந்தைக்கு டெவலப் ஆகிருக்கும். ரைட்டா? இது ஃபஸ்ட்டு. அடுத்தது எமோஷ்னல் இன்செஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இதை. செகண்ட் ரீசன், அதாவது அந்த லேடிக்கு வந்து ஒரு ஹஸ்பண்டுக்கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய லவ் அண்ட் அஃபெக்ஷன் கிடைக்காம போயிருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குழந்தைய தான் அந்த சப்ஸ்டிடியூட்டாக வச்சுருவாங்க. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப், திஸ் இஸ் எமோஷ்னல் இன்செஸ்ட் தான். ஓகே, ஸோ இப்போ ஒரு க்ரைசிஸ் வருது அப்படின்னா அவங்க அப்பாவை அந்த அம்மாவால் டிபெண்ட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ உடனே குழந்தைய தான் அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த குழந்தைகிட்ட தான் சொல்கிறது. எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த குழந்தைய தான் கூட்டிகிட்டு போகிறது. ஒரு டாக்டர் கிட்ட போகிறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு எதுவாக இருந்தாலும் ஹஸ்பண்ட் வராமல் சின்ன வயசுலேருந்தே இந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் தன்னோட எமோஷ்னல் நீட்ஸ் அத்தனையும் அந்த குழந்தைகிட்டேருந்து தான் அந்த அம்மா எடுத்துகிட்டு இருக்கோம், அந்த பையன்கிட்ட இருந்து. ஸோ இந்த பையனும் வந்து அதை பண்ணி பழகிடுறாப்படி. ஓகே, ஸோ அவருமே வந்து இதை வந்து தன்னுடைய லைஃப் டைம் ஓட வேலையாக தான் அந்த குழந்தை அதை எடுத்துக்குது. இதுதான் நான், இப்படி தான் நான் அப்படிங்கிறது தான் அந்த குழந்தைக்கு மனசில் பதிய ஆரம்பிச்சிருது. அதுதான் தன்னோட ஐடென்டிட்டியாகவே அந்த குழந்தை டெவலப் பண்ணிக்குது. அம்மாவுக்கு நம்ம தான் அப்படிங்கிறது. அண்ட் ஒன் மோர் திங் வந்து குழந்தையா இருக்கிறப்போ நான் முன்னாடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், அட்டாச்மெண்ட் ஃபிகர் தான் வந்து அவங்களோட தேவை எல்லாமே. ஸோ அந்த அட்டாச்மெண்ட் ஃபிகர் எப்படி லைஃப்பை வந்து அவங்களுக்கு டிக்டேட் பண்ணுறாங்களோ அப்படி தான் குழந்தை எடுத்துப்பாங்க. இது எப்படி புரியாதானா புரியவே புரியாது. பிகாஸ் அத்தனை எமோஷ்னல் நீட்ஸையும் அந்த அம்மா அந்த குழந்தைகிட்டேருந்து எடுக்கும்போது நான் தான் எங்கள் அம்மாவுக்கு இது அப்படின்னு அவங்க மனசில் பதிஞ்சிரும். அப்புறம் அவங்களுக்குள்ள பவுண்ட்ரிஸே இருக்காதா? ஸோ எந்த பவுண்ட்ரிஸுமே இருக்காது. அதாவது என்னென்னா, ஒரு செக்ஷுவல் லைஃப் உங்கள் ஹஸ்பண்டோட உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா அவங்க விட மாட்டாங்க அதுக்கு.
என் கூட தான் நீ படுக்கணும். நான் நிறைய பார்த்துருக்கேனே, அந்த பொண்ணையும் பையனையும் ஒன்னாவே படுக்க விட மாட்டாங்க, ஒரு சினிமாக்கு தனியா போக விட மாட்டாங்க, 2 பேருக்கும் நடுவுல வந்து உட்காருவாங்க, எல்லா டெசிஷன் மேக்கிங்லேயும் தலையிடுவாங்க. நான் என் கோடு இங்க முடியுது, உன் லைஃப் இங்க ஸ்டார்ட் பண்ணுது, அந்த பவுண்டரிஸ் இருக்கவே இருக்காது அவங்களுக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் அவங்க வந்து முதல்ல இருந்தே இருந்திருக்காங்க. அதனால அவங்க இப்படியே தான் வந்து லைஃபை இன்னமும் லீட் பண்ணுவாங்க. இப்போ 3ஆவதா வர்ற அந்த மருமக வந்து ஒரு த்ரெட்டா தான் அவங்க பார்ப்பாங்க. அவங்களால வந்து இன்னொரு பர்சனை அவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்புக்குள்ள அக்செப்ட் பண்ண முடியாது. எப்படி ஒரு புருஷ பொண்டாட்டிக்குள்ள ஒரு 3ஆவது மனுஷங்க வர முடியாதோ வரக்கூடாதோ, அதே மாதிரி இந்த அம்மா பையனுக்கு நடுவில் இன்னொருத்தரால வர முடியாது வரக்கூடாது அவங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் ரீசன். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் அந்த இண்டிவிஜுவல் செப்பரேஷனுங்கிறதே வரவே வராது. செகண்ட் ரீசன் வந்து அந்த எமோஷனல் இன்செஸ்ட். ஒருத்தர் அவங்க மேலே இவங்க மேலே டெவலப் பண்ணிடுவாங்க, பவுண்டரிஸ் இருக்கவே இருக்காது அவங்களுக்குள்ள. ஸோ இப்போ இதனால உங்க மேலே என்ன எஃபெக்ட் வருது அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம வந்து இதை போய் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்குமே புரியாது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ பொசசிவா இருக்கிற, நீ ஜெலஸா இருக்கிற அப்படின்னு நம்மளை வந்து பிளேம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நமக்கே டவுட் வந்துடும், இது நார்மலா இது அப்நார்மலா, நம்ம தான் தேவையில்லாமல் அம்மா பையனுக்கு நடுவில் போகிறோமா, ரொம்ப டூ மச்சா எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமா அப்படின்னு நம்ம மேலே நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அண்ட் இது வந்து என்றைக்குமே உங்களுக்கு வந்து அந்த அந்த இடத்த உங்களால் பிடிக்கவே முடியாது. அவங்க அம்மா தான் அந்த இடத்துல இருப்பாங்க. அதை வந்து எவ்வளோ ட்ரை பண்ணாலும் உங்களால் அச்சீவ் பண்ண முடியாது. அண்ட் ஒன் மோர் திங் இஸ், இந்த பர்சன் வந்து தான் உயிரை கொடுத்து அவங்க அம்மாவை டிஃபெண்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் போய் அவங்க கிட்ட உங்கள் அம்மா இப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களால அதை அக்செப்ட் பண்ணவே முடியாது. பிகாஸ் அவங்களுக்கு அதுதான் நார்மல். ஓகே, அதை வந்து மாற்றி ஏதாவது சொன்னால், எங்கள் அம்மாவை நீ வந்து இது பண்ணுறியா, எங்கள் அம்மாவையும் என்னையும் பிரிக்கிறியா, அப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுனா நான் போய் நிற்க வேண்டாமான்னு உயிரை கொடுத்துட்டு டிஃபெண்ட் பண்ணுவாங்க. எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிங்கனாலும் அவங்களுக்கு புரியாது. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு கிளியராக ஒரு பவுண்டரி செட் பண்ணணும். ஃபினான்ஷியல் விஷயத்த உங்கள் அம்மா கிட்ட நான் பேச மாட்டேன்னா பேச மாட்டேன், சொல்லாமல் கொள்ளாமல் உங்கள் அம்மா நம்ம வீட்டில் வராங்கன்னா என்னால் அவங்களுக்கு எதுவும் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் பவுண்டரி செட் பண்ணணும். ஆனால் இதில் நீங்கள் என்ன கேட்பீங்க அப்படின்னா, பவுண்டரி செட் பண்ணால் அவங்க மதிக்க மாட்டாங்க, அதனால வர்ற கான்சிக்வன்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் பார்க்கணும். அதுக்கு அடுத்தது இப்படியே வாழ்க்கையை வாழலாமா, இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஓகேவா, பீயிங் த செகண்ட் வீல், அந்த மாதிரி இது வந்து மாறாதுங்க. ஏன்னா லைஃப் டைம் பழக்கம் இது, இந்த தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க இப்படிதான் வளர்ந்துருக்குறாங்க, இப்படிதான் இருந்திருக்கிறாங்க. அதனால நம்மளால அவங்கள வந்து மாற்றவே முடியாது. இது நமக்கு ஓகேவா, நம்ம பவுண்டரி செட் பண்ணிட்டு அதை அவங்க கிராஸ் பண்ணாலும் அதை நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்க வச்சுக்கிட்டு இதே மாதிரி லைஃப் லாங் வாழ முடியுமா அப்படிங்கிறது தான் நீங்கள் யோசிக்கணுமே தவிர, அவங்க அம்மாக்கோ உங்கள் ஹஸ்பண்டுக்கோ இதை புரிய வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து முடியவே முடியாது. ரொம்ப பைத்தியக்காரத்தனம் அது. இதை வந்து க்ரீன் அப்படின்னு அவங்களுக்கு இந்த கலரை வந்து க்ரீன் கலர் அப்படின்னு உங்களை என்னால் நம்ப வைக்க முடியுமா? முடியாதில்ல. இது வந்து கருப்புன்னு தான் நீங்கள் இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருப்பீங்க. அதை எப்படி என்னால் மாற்ற முடியாதோ அதே மாதிரி தான் அவங்கக்கிட்ட, இல்லை இது தப்பா, இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி இருக்கக்கூடாது, என்கிட்ட தான் உனக்கு இந்த நீட்ஸ் எல்லாமே இருக்கணும், நான் தான் உனக்கு ப்ரையாரிட்டியாக இருக்கணும், அவங்க செகண்ட் சர்க்கிளில் தான் அவங்க வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு உங்களால் புரிய வைக்கவே முடியாது. ஓகே, ஆஸ் ஐ ப்ராமிஸ்ட், த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் ஒரு எக்ஸசைஸ் இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிறேன். இது வந்து ஒரு கிரவுண்டிங் எக்ஸசைஸ். என்னன்னா 5 4 3 2 1 எக்ஸசைஸ். அதாவது எப்போவாவது நம்ம ரொம்ப ஆங்ஷியஸ் ஆகிறோம், டென்ஷன் ஆகிறோம் அப்படின்னா இந்த கிரவுண்டிங் எக்ஸசைஸ் பண்ணி நம்மளோட ஆங்ஸைட்டியை நம்ம குறைக்க முடியும். ஓகே, 5 அப்படின்னா 5 திங்ஸ். ஒரு ஆங்ஷியஸ் ஆகிறோம் அப்படின்னா உடனே ஸ்டாப் பண்ணி நோட் 5 திங்ஸ் இன் யுவர் ரூம். சுற்றி பாருங்க, இங்கே பிரைட் கலர்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ரெட் கலர் பார்க்குறேன், எல்லோ கலர் பார்க்குறேன், க்ரீன் கலர் இருக்குது, ரெட் ஆரஞ்சு கலர் இருக்குது, அப்புறம் வேறு என்ன கலர்ஸ், ப்ரௌன் கலர் இருக்குது. ஸோ ஐ ஹவ் நோட்டிஸ்ட் 5 கலர்ஸ் இன் மை ரூம். அடுத்தது 4 திங்ஸ் தட் ஐ கேன் ஹியர். கண்ணை மூடிட்டு
ஓகே, இப்போ எனக்கு அந்த ஏசி போடுற சத்தம் கேட்குது, நான் பேசுறதே எனக்கு கேட்குது. தூரத்தில் ஒரு ஹார்ன் கேட்குது. இந்த மாதிரி 4 things that you can hear and notice பண்ணுங்க. அடுத்தது 3 things that you can feel. இப்போ என்னோட ஹேர் இந்த இடத்துல கழுத்தில் படுறது ஃபீல் ஆகுது, என் கால் தரையில் பட்டுட்டு இருக்கு. அப்புறம் வேற என்ன, என்னோட ட்ரெஸ் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் டைட்டாக இருக்குது, லெக்கு கிட்ட கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி 3 sensations, ஓகே, ஃபீலிங்ஸ் தட் ஐ கேன் ஃபீல் இன் மை பாடி. அப்புறம் 2 smell and 1 taste. இதை வந்து கவனிச்சோம் அப்படின்னா நம்மளோட ஆங்ஸைட்டியிலிருந்து we are coming down to the present moment. இப்போ இவ்வளோ நேரம் நான் இதை பேசும்போது எனக்கு வந்து வேற எந்த ஞாபகமுமே இல்லை, அந்த 5 senses தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ திஸ் இஸ் அ கிரவுண்டிங் டெக்னிக். ஓகே, இதில் வந்து என்ன பெருசாக சாதிக்கிறோம், என்ன உடனே சேஞ்ச் வந்துடும் அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. தீஸ் ஆர் ஆல் டைனி எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பிரெயினுக்கு கொடுத்து நம்ம வந்து we are safe அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறோம், கிரவுண்ட் பண்ணுறோம். ஓகே, இந்த மாதிரி இன்னும் நிறைய 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 இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் எல்லா வீடியோஸ்லையும் எங்கே வேணால் ப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ வீடியோஸை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தே ஆகணும், வேறு வழியே இல்லை. இந்த மாதிரி வீடியோஸ் யாருக்காவது ஹெல்ப் ஆகும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸை அனுப்பிச்சி விட்டுருங்க. என் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை வந்து ஃபீல் பண்ண வைக்க மாட்டேன். இந்த எவ்வளவு வேல்யூஸ் கொண்டு வர முடியுமோ ஆட் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறேன். ஓகே, அனதர் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோடையும் ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸசைஸோடையும் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்க. திஸ் இஸ் டாக்டர் திவ்யா பிரதீபா சைனிங் ஆஃப். டாட்டா, பை பாய்.